வணக்கம். நான் சாந்தி சுப்பிரமணியம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஒரு ஸ்கூல் பையன் சாயந்தரமாக ஸ்கூல்லேருந்து வந்து கையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு சோகமாக உட்காந்துட்ருக்கான். என்ன காரணம்னு கேட்டால், பேப்பரில் அவனுக்கு அவனுடைய ஆசிரியர் வந்து 0 மார்க் போட்டிருக்காங்க. அதுதான் அவனுடைய சோகத்திற்கான காரணம். அவங்க அப்பா வராரு. அவர் வந்து குதிரையை வைத்து தினமும் குதிரை சவாரி செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர். சாயந்தரமாக அவருடைய பணியை முடிச்சுட்டு குதிரையோட வீட்டுக்கு வராரு. தன்னுடைய மகன் வந்து சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்துட்டு, ஏன் சோகமாக அமர்ந்திருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லைப்பா, இன்றைக்கி ஸ்கூலில் டீச்சர் வந்து இன்னும் 20 வருடத்தில் நீங்கள் என்னவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு படமாக வரைய சொன்னார். சித்திரை ஒரு ஓவியத்தை கொடுக்க சொன்னாங்க. நான் வந்து என்னோடய ட்ராயிங்கை உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை ட்ராயிங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ட்ராயிங் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் வந்திருக்கு. எல்லோரும் பாஸ் ஆகிட்டாங்க அந்த ஆக்டிவிட்டியில். நான் ஒருத்தன் தான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன். என்னோடய ட்ராயிங் பார்த்து எனக்கு 0 மார்க் போட்டார் அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்படி என்ன நீ வரைஞ்சி, சரி கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுதான் சோகமாக இருக்கியா, பேப்பரை கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாரு. அப்போ அந்த பேப்பரில் வந்து அந்த பையன் ஒரு குதிரை பண்ணையில் ஒரு குதிரையோட கையில் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி, ஒரு இளைஞன் அந்த குதிரை பண்ணையில் ஒரு குதிரையை கையில் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து அந்த பையன் வரைஞ்சிருப்பான். அப்போது அவங்க அப்பா திருப்பி கேட்குறாரு, மனசில் இருக்கிறத தானே வரைய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பையனும், ஆமாம், உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை வரைங்கன்னு சொன்னாங்க. அப்போ நீ உன் மனசில் இருக்கிறது தானே வரைஞ்சிருக்கேன், உண்மையை தானே சொல்லியிருக்கேன். உண்மைக்கு வந்து இன்றைக்கி உனக்கு 0 கிடைத்து விட்டது என்பதற்காக நீ வருந்தாதே. நீ உன் மனதில் உண்மையாக ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறாய் என்றால் அதை வந்து நீ ஆணித்தரமாக அதிலேயே நில்லு. அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நீ உன்னை மாற்றிக்காத, நீயாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்காகலாம் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, உண்மையாக இருக்கிறதுக்காக என்றைக்கும் வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஒரு 15-20 வருடங்களுக்கு பிறகு அந்த பையன் வளர்ந்து ஒரு இளைஞனாக நிற்கிறான். அவன் நினச்ச மாதிரியே ஒரு பெரிய குதிரை பண்ணையை உருவாக்கியிருக்கான். அதுக்கு அவன்தான் வந்து ராஜாவாக இருக்கான். அதில் வந்து பல லட்சங்களில் அவன் வந்து சம்பாதித்து கொண்டிருக்கிறான். அப்போது வந்து ஒரு நாள் அந்த டீச்சர் அவனுடைய குதிரை பண்ணைக்கு, இது நம்முடைய மாணவர் அப்படிங்கிறது தெரியாமலேயே அங்கே வேறு ஒரு வேலை விஷயமாக அவருக்கு ஒரு குதிரை தொடர்பான வியாபாரத்திற்காக அங்கே வருகிறார். இந்த மாணவியை பார்த்து பேசுகிறாரு. அப்போ வந்து அந்த ஆசிரியருக்கு வந்து அந்த பையனை வந்து ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அந்த பையனுக்கு ஆசிரியரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. வேலை விஷயமா எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகும்போது, சார், நான் உங்களோட மாணவன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான், அறிமுகப்படுத்திக்கிறான் தன்னை. அப்போது வந்து அந்த ஆசிரியருக்கு அந்த ஞாபகம் வந்து என் பையன் சொன்னதுக்கப்புறமா அந்த நடந்த சம்பவம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, பிறர் மதிக்க தொழில் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு, நாம் மதிக்கும் தொழிலை நாம் செய்தால் நாம் மகிழ்ச்சியோடு வாழலாம் என்பதை நான் உன் மூலம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை சார், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. உங்களோட இடத்துல இருந்து எல்லா மாணவர்களும் பிறர் மதிக்க வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நான் வந்து என்னோடய இடத்துல இருந்து ஒரு சக மனுஷனாக என் மனசுக்கு தோணுனதை செய்யணும்னு நினச்சேன். உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் செஞ்சது சரிதான், என்னோடய இடத்துலேருந்து நான் மனுஷனாக நான் யோசித்ததும் செய்ததும் சரிதான், இருவர் மேலும் தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன் இதை அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான்.
அப்போது அந்த சார் வந்து பரவாயில்ல, வாழ்க்கையை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறாய், நாம் மனிதனாக வாழ்ந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம ஒன்று மட்டும் புரியுது, நம் எண்ணம் நல்லவையாக இருந்து நம் முயற்சிகள் அதனை தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் இன்று நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் என்றேனும் ஒரு நாள் நிச்சயம் அந்த எண்ணம் நல்லபடியாக நிறைவேறும். எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். வாழ்க வளமுடன். நான் சாந்தி சுப்பிரமணியம்.